ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சனிக்கிழமை மாலை நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற இசைந்துள்ளவர் திருமதி ஷியாமலா பரந்தாமன் அவர்கள் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி கோயம்புத்தூர் கிளையின் செயலாளராக இருப்பவர். அந்த கிளையில் மிகுந்த ஈடுபாடுடன் செயல்பட்டு வருபவர். அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இலக்கியங்களில் நன்கு பரிச்சயம் பெற்றவர். ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சார்பாக வெளிவரும் அகில இந்திய மாத இதழினுடைய தமிழ் வெளியீட்டை ஆங்கிலத்தில் வெளிவருகின்றது. அதை தமிழில் மொழிபெயர்த்து ஒவ்வொரு மாதமும் அது கோயம்புத்தூரில் அச்சிடப்பட்டு அங்கிருந்து வெளிவருகின்றது. அந்த மொழிபெயர்த்தல் பொறுப்பை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார். அவர் இன்று உரையாற்ற இருக்கும் தலைப்பு ஆற்றல் தவம், தபஸ்யா ஆஃப் பவர் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவரை அன்புடன் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். ஓவர் டு யூ ஷியாமலா மேடம், யூ கேன் ப்ரொசீட். நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கி எனக்கு இந்த உரையை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிடைக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி கோயம்புத்தூர் மையத்தில் மூலம் வணக்கங்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆற்றல் தவம், தபஸ்யா ஆஃப் நாலேஜ், தபஸ்யா ஆஃப் பவர். அதாவது மதர் நம்மளோட அந்த ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் கிளைம்ஸ்ல இந்த 4 பார்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பிசிக்கல், மென்டல், வைட்டல் அண்ட் சைக்கிக். அதாவது பிசிக்கல் என்னன்னா அது ஒரு அழகு தவம். நாலேஜ்க்கு அறிவு தவம் சொல்லியிருக்காங்க. மனத்தவம். மூன்றாவது வைட்டலுக்கு ஆற்றல் தவம். நான்காவது ஆன்ம தவம், ஆன்மாவுக்குன்னு தவம், சைக்கிக். சோ இன்னைக்கு நம்ம ஏன் இந்த தலைப்பை எடுத்துட்டோம்னா, இந்த எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருப்பது நம்மளோட பிராணன் தான், ஆற்றல். அந்த பிராணன் தான் நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும், அந்த ஆற்றல் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால நம்ம இன்னைக்கு இந்த ஆற்றல் தவத்தினால் நம்மளால நம்மளோட இந்த யோக சாதனைக்கு நம்மளை எவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு போக முடியும், அதுல நம்மளோட இந்த வைட்டல் எந்த மாதிரியான ஒரு ஆற்றலை கொடுக்குது, நம்ம அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆற்றல் தவம், தபஸ்யா ஆஃப் பவர், செயல்திறன் கொண்ட சக்தி. அந்த பிராணனை நம்மளோட உயிரோட்டத்துக்கு, நம்மளோட இந்த யோக சாதனைக்கு எவ்வளவு தூரம் நம்மளோட பயன்படுத்தி அதுல எவ்வளவு தூரம் நம்ம முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறதுக்கு மதர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி எல்லாம் வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். நம் செவிகளால் சுபமானவற்றை கேட்போமாக, நம் கண்களால் மங்களமானவற்றை காண்போமாக,
திடமான அவயவங்களை அமைந்த இந்த உடல்களை கொண்டு இறைவனால் நமக்களிக்கப்பட்ட காலத்தை உயர் சக்திகளை துதிப்பதில் கழிப்போம். அமைதி நம் உடலில் அமைதி நிலவட்டும், நம் பிராண சக்திகளில் அமைதி நிலவட்டும், நம் மனத்தில் அமைதி நிலவட்டும். வாழ்க்கையில் ஒருவருக்கு ஏற்படும் அனைத்தையும் எதிர்கொள்ளவும் அவற்றை தாங்கிக் கொண்டு சமாளிக்கவும் இறைவனின் சங்கல்பத்தின்படி செயலாற்றவும் உதவும் பலம், ஆற்றல், சக்தி ஆகியவற்றைத்தான் வலிமை என்கிறோம். இதைத்தான் ஷரவிந்தரும் குறிப்பிட்டிருக்காங்க. பிராணனே சக்தியின் இருப்பிடம். பிராணனில் தான் எண்ணங்கள் சங்கற்பமாக உருவெடுத்து செயல்திறன் கொண்டவையாக மாறுகின்றன. அதாவது பொதுவா பிராணன் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு உள்ள இருந்து வெளியே வரும் அந்த சுவாசத்தை தான் பிராணன் நினைச்சுக்கிறோம். ஆனா மதர் அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது பிராணன் நம்மளோட இதயத்தின் மைய பகுதி. அதுல இருந்துதான் எல்லாமே. நம்மளால அந்த பிராணன் இல்லைன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம அந்த பிராணனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி நல்லபடியா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில, நம்ம யோக சாதனையில நம்ம எப்படி எல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாங்க. இங்க பிராணன் குறிப்பிட்டது வைட்டல் தான். சோ பொதுவா பிராணன் என்ன சொல்லப்படுதுன்னா, நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம ரிஃபைன் பண்ணி கொண்டு போகணும், அதுக்கு என்னெல்லாம் நம்மள எப்படி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் பாகுபடுத்தி பார்த்து எதனால நம்ம இப்படி இருக்கிறோம், எது எல்லாம் அந்த அந்த பேலன்ஸோட நம்ம லைஃப் ஸ்டைல கொண்டு போகணும்னா நம்ம இன்னும் இந்த யோக சாதனையில இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான பாதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பொதுவாக பிராணன் என்று சொல்லப்படுவது நாம் உள்ளே இருந்து வெளியே விடும் சுவாசத்தை தான் குறிக்கிறது. ஆனால் உபநிடதத்தில் கூறப்படும் பிராணன் மிக முக்கியமான ஜீவ சக்தியாகும். சடவியலில் ஊடுருவி அதனை தாங்கும் அலாதியான ஆற்றல் அது. பிராணன் ஓர் அத்தியாவசியமான ஆற்றல். இந்த ஆற்றல் ஒரு கருவியாக இல்லாது போனால் உடலினால் எதையும் சாதிக்க முடியாது. யோக சாதனைக்கு கூட இந்த பிராண சக்தி தேவையாக இருக்கிறது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு காயின், ஒரு நாணயத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 சைட்ஸ் இருக்கு. அதுல பிராணனில் தான் எண்ணங்கள் சங்கல்பமாக உருவெடுத்து செயல்திறன் கொண்டவையாக மாறுகின்றன. இது காயின்ஸோட 2 சைட்ஸ். ஃபர்ஸ்ட் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதாவது இந்த ஆக்ஷன் தான் நம்மள எல்லாத்தையும் செயல்திறன் கொண்ட சக்தியாக, உற்சாகமூட்டும் ஆற்றலாக நம்மள நடத்தி கொண்டு போகும். வில் டு லீட் ஆக்ஷன். இது ஒன் சைட் ஆஃப் காயின். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராணமயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யக்கூடுமோ அவ்வளவிற்கு அது தீமையும் செய்யக்கூடும். சாதாரண உலக வாழ்க்கையில் கூட பிராணமயத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் குழப்பமும் கலவரமும் தான் உண்டாகும். மனத்தின் ஆற்றலால், விருப்பாற்றலால் பிராணமயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பிராணமயத்தை நாம் ஆட வேண்டும், அது நம்மை ஆட விடக்கூடாது. பிராணமயம் ஒரு நல்ல கருவி, ஆனால் பொல்லாத அதிகாரம். இந்த பிராணமயத்துக்கு இப்போ நமக்கு ஃபுட் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அதே மாதிரி இந்த பிராணமயத்துக்கும் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா, அதுக்கு 3 சோர்சஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் மூலமா நம்ம அதை எப்படி எல்லாம் வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். அதாவது 3 வகையான உயிரோட்ட சக்திகள் இருக்கு. 3 லைஃப் ஃபோர்சஸ். பௌதிக தளத்தில் செயலாற்றுவதற்கு பிராணமயம் ஒரு முக்கியமாக கருவியாக இயங்குகிறது. எல்லா வேலைகளுக்குமே அதனுடைய சக்தி இன்றியமையாதது. உண்மையில் பிராணனுக்கு உயிரோட்டங்களுக்கும் மூல ஊற்றுகள் 3. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு கீழே இருந்து வரும் பிராண சக்திகள், லோவர் வைட்டல் ஃபோர்சஸ். செகண்ட், யூனிவர்சல் வைட்டல் ஃபோர்சஸ், பிரபஞ்சத்திலிருந்து வரும் சக்திகள்.
மூணாவது வந்து ஆன்மீக ஒளியிலிருந்து வரும் சக்திகள், ஸ்பிரிச்சுவல் வைட்டல் ஃபோர்ஸஸ். இந்த மூணு ஃபோர்ஸஸையும் நம்ம வந்து எப்படியெல்லாம் நமக்குள்ள இயங்குது, அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து அதை எப்படியெல்லாம் ரிஃபைன் பண்ணி கொண்டு போனா நம்ம இன்னும் இந்த யோக சாதனைக்குள்ள போக முடியும், நம்மளோட சைக்கிக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாலம் தான் இது. இவற்றுள் அதற்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியவை கீழே இருந்து வரும் தூல சக்திகளாகும். கீழே இருந்து வரும் பிராண சக்திகள், லோவர் வைட்டல் ஃபோர்ஸஸ். கீழ்த்தர பிராணமயம் எனும் சொல் பிரயோகத்தை தவறாக இழிவாக கருதிவிடக் கூடாது. உடலில் அமைந்திருக்கும் தளங்களின் வரிசை கிரமத்தில் அதனுடைய இடம் கீழே அமைந்திருப்பதால் தான் கீழ்த்தர பிராணமயம் என்கிறோம். எல்லா ஜீவன்களிலும் இயல்பிலும் இந்த பகுதி பண்படையாமல் பேராசை, பொறாமை, கோபதாபங்கள் முதலிய அப்ப குணங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பினும் இதற்கு மறுபகுதி ஒன்று உண்டு. உள்ளுரை ஜீவனையும் புற உடலையும் இணைக்கும் பாலமாக இருப்பது இதுதான். எனவே யோக சாதனையில் இதனுடைய பங்கு முக்கியமானது, இன்றியமையாதது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பிரபஞ்ச பிராண சக்திகள், யூனிவர்சல் வைட்டல் ஃபோர்ஸஸ். பிராணனின் இரண்டாவது மூல ஊற்று பிராண தளத்திலேயே இருக்கிறது, அதாவது வைட்டல் ரீஜன்லயே இருக்கு. பிராணன் போதிய அளவிற்கு விரிவானதாகவும் ஏற்பு திறன் உள்ளதாகவும் இருக்கும் போது அது பிரபஞ்ச பிராண சக்திகளுடன் தொடர்பு கொண்டு அவற்றிலிருந்து சக்தியை பெற முடியும். மூன்றாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வைட்டல் ஃபோர்ஸஸ், ஆன்மீக ஒளியிலிருந்து வரும் பிராண சக்திகள். மூன்றாவது மேலே இருந்து பரவி ஊடுருவும் ஆன்மீக சக்திகளிலிருந்தும் ஆன்மீக ஒளியிலிருந்து வருவதாகும். பொதுவாக முன்னேற்றத்திற்கான பேராகும், அதாவது ப்ரோக்ரஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் இருந்தா நம்மளால எதையும் நமக்குள்ள கிரகிச்சு அதன்படி நம்ம நடக்க முடியும். முன்னேற்றத்திற்கான பேரார்வம் இருந்தால் மட்டுமே பிராணனால் இம்மூல ஊற்றுக்கு தன்னை திறந்து அதை கிரகித்துக் கொள்ள முடியும். இம்மூன்று மூல ஊற்றுக்குடன் இன்னொரு மூல ஊற்றையும் சேர்ப்பதற்கு கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களுமே முயலுகின்றனர். அதாவது ஃபோர்த் வைட்டல் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்கு, அதையும் மதர் சொல்றாங்க. பிராண சக்திகளை பரிமாற்றம் செய்வது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதர் வைட்டல் ஃபோர்ஸஸ். இதுக்கு வந்து மதர் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், அன்பு பரிமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தம்மை போன்ற பிற மனிதருடன் பிராண சக்திகளை பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர். இதுவே அவர்களுடைய பெரும்பாலான இன்னல்களுக்கெல்லாம் இடர்பாடுகளுக்கும் காரணமாகும். இது பொதுவாக இருவருக்கும் இடையே நடைபெறும் பரிமாற்றமாகும். இதுவே பெரும்பாலும் அன்பு என தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இது பரஸ்பர பரிமாற்றத்தில் இன்பம் காண்கின்ற இரண்டு சக்திகளுக்கிடையான கவர்ச்சியை அன்றி வேறில்லை. இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வைட்டல் வந்து எப்படியெல்லாம் இருக்கு, இதோட 3 ரீஜன்ஸ் என்ன, அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்ப வந்து மதர் சொல்றது என்னன்னா, இந்த வைட்டல் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி நம்மளோட இன்டெகிரலா இந்த பூரண யோகத்துல அதையும் ஒருங்கிணைச்சு அதையும் ரிஃபைன் பண்ணி அதையும் நம்ம எப்படி கொண்டு போக முடியும் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்ஷன், ரியாக்ஷன். இப்ப இவ்வளவு நேரம் ஆக்ஷனை பத்தி பார்த்தோம். இப்ப ரியாக்ஷன் என்ன, அதர் சைட் ஆஃப் காயின், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒருங்கிணைச்சு அதை வந்து நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த யோக சாதனைக்கு இந்த வைட்டலை வந்து இந்த ஆற்றல் சக்தியை வந்து எப்படி எல்லாம் நம்மளால பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பூரண யோகா, அதாவது இன்டெகிரல் யோகால நம்ம வந்து நம்மளோட யோக சக்தியை எப்படி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இந்த ஆர்டினரி லைஃப்ல நம்ம நினைச்சுக்கிறோம், அதாவது இந்த பிராண சக்தியை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டா இது ஒண்ணும் பண்ணாது, நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. அதாவது நம் சாதாரண நடைமுறை வாழ்வில் பிராணனை நசுக்கி அழித்து விடுவதோ
நசுக்கி விடுவதோ கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம் ஆன்மீக ஆற்றலால் அதனை வசப்படுத்தி தூய்மையாக்கி உருமாற்ற வேண்டும். அதைத்தான் மதர் சொல்றாரு. அதாவது எப்படி நம்ம வந்து இந்த இன்டெகிரல் யோகால வி ரிஃபைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் த வைட்டல். ஒரேடியா அதை நசுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஆர்டினரி லைஃப்ல அப்படிதான் எல்லாரும் நம்ம பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வைட்டல்ல வந்து ஒண்ணும் அதுக்கு வந்து செவி மடுக்காம விட்டுட்டோம்னா அது பேசாம இருந்துக்கும், நம்ம வழியில நம்ம போகலாம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. இந்த பிராண சக்தி வந்து அதோட கண்ட்ரோல்ல தான் நம்மள வச்சுக்க பார்க்கும். நம்ம ஏதாவது நமக்கு அதோட ஆசையை பூர்த்தி பண்ணாட்டி அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும். அதனால அதை வந்து எப்படி ரிஃபைன் பண்ணணும், ரிஃபார்மா நம்மளோட கண்ட்ரோல்ல அதை எப்படி கொண்டு வரணும், அது வந்து நம்மளோட வைட்டல் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷனா இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். நாம் நமது பிராணனை பட்டினி போட விரும்பவில்லை என்றால் நம் புலனுணர்ச்சிகளை துறந்து விடுவதோ அவற்றின் எண்ணிக்கையையும் தீவிரத்தையும் குறைத்து விடுவதோ கூடாது. அவற்றை விவேகத்துடனும் பகுத்தறிவுடனும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புலனுணர்வு அதாவது சென்சேஷன் கல்விக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மிக சிறந்ததொரு கருவியாகும். ஆனால் அது இப்பணியை ஆற்ற வேண்டும் என்றால் அதை தன் முனைப்புடன் இன்பம் பெறுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. இவற்றுள் முதற் கருத்து மிக ஆழ்ந்ததோர் உண்மையின் சிறுபிள்ளைத்தனமான சீர்குலைப்பார். எல்லா படைப்பும் ஆனந்தத்தின் அடிப்படையிலானதே. ஆனந்தம் இல்லையே வாழ்வே இருக்காது என்பதே அவ்வுண்மை. ஆனால் இறைவனின் தன்மையாகிய எதையும் சாராத ஆனந்தத்தையும் மனிதர் வாழ்வில் நாடுவதும் சூழ்நிலைகளை வெகுவாக சார்ந்ததுமான மகிழ்வையும் ஒன்றே என்று எண்ணி புலம்பக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கே அதன் விலை எதுவாயினும் சரி எனும் மனப்பான்மைக்கே ஒருவனை இயல்பாக இட்டு செல்கிறது. அதாவது லைஃப்ல வந்து நம்ம சந்தோஷம் அதாவது ஆனந்தமும் இன்பமும் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லை. ஆனந்தம்னா என்ன, இன்பம்னா என்ன? ஆனந்தா வெர்சஸ் பிளஷர். சோ ஆனந்தம் வந்து இன்பம் வந்து ஜஸ்ட் லைக் தட். நம்ம அப்போதைக்கு அது ஆனந்தம்னா அதையும் தாண்டி நம்மளோட நம்மளோட அந்த இன்னர் பீயிங்குள்ள நம்மளோட அந்த பிளிஸ்ஸ நம்ம எப்ப ஃபீல் பண்றோமோ அதுதான் ஆனந்தம். ஆனா நம்ம வந்து சர்ஃபேஸ் லைஃப்ல சோ ரெண்டுமே ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம வந்து சந்தோஷத்தை ஆனந்தம் நினைச்சிட்டு நம்ம வந்து அதை தப்பா புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இது பண்ண நமக்கு எனக்கு இப்போ என்ன எனக்கு பிடிக்கிறது நான் பண்ணிட்டேன், நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன், அதுதான் எனக்கு வந்து லைஃப்ல ஒரு ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. அதையும் தாண்டினதுதான் ஆனந்தம். ஆனந்தம் அப்படின்னாவே அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நம் பாரம்பரிய தத்துவங்கள் நம் வாழ்க்கை உண்மையான ஆனந்தத்திலே வேரூன்றியுள்ளது என்று கூறுகின்றன. தைத்திரிய உபநிடதம் ஆனந்தத்திலிருந்தே எல்லாம் பிறக்கின்றன, ஆனந்தத்திலேயே வாழ்கின்றன, முடிவில் ஆனந்தத்திலேயே அடங்குகின்றன என்று திரும்ப திரும்ப கூறுகிறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லைஃப வந்து த்ரீ டைப்ஸா செக்ரிகேட் பண்ணும். ஒண்ணு வந்து நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து அந்த அதுக்கு உண்டான அந்த நாலேஜ் அந்த விஸ்டமோட அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்னு வந்து ஒண்ணுல இருந்து மற்றொன்றை வேறுபடுத்தும் அந்த வைட்டல் ஃபோர்ஸ் எப்படி இது கரெக்டா அது தப்பா இதுதான் அது வந்து அந்த மாதிரி டிசர்ன்மெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம இது பண்ணணும். சோ இப்ப வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்பவுமே நம்ம பேலன்ஸ்டா இருந்தாவே பேலன்ஸ்டா இருந்து பழகணும்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம எல்லா சூழ்நிலையும் சமாளிக்க முடியும். சோ நம் வாழ்வை சமநிலையுடன் நோக்க வேண்டும். பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அதுக்குதான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க,
யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தய சித்யோ சம பூத்வா சமத்வம் யோக உச்சயத்தே. எப்பவுமே நம்ம வெற்றி தோல்வி பற்றுதல் எல்லாம் எது வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல சேடா இருந்தா ரொம்ப சேடா இருக்கோம், ஹாப்பியா இருந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். எதையுமே துக்கமோ இன்பமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் அந்த ஒரு பேலன்ஸ்ட சமபாவனையோட நம்ம பழகிக்கணும், பாக்குறதுக்கு பழகிக்கணும். அப்போ என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம வந்து அந்த பேலன்ஸ்டா இருந்தோம்னா நமக்குள்ள நம்மளோட லைஃப நம்ம நல்லபடியா பார்க்க முடியும். அதாவது அந்த எப்பவுமே அந்த ஸ்தித பிரஜையோட இருக்கணும். சோ ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீர் கிம் பிரபாஷேத் கிமாசேத்த பிரஜேத் கிம். சம புத்தியோட எப்பவுமே அந்த கான்சியஸ், அதான் ஸ்தித பிரஜா அப்படின்னு அந்த கான்சியஸோட நம்மளோட லைஃப நம்ம எப்பவுமே சமநிலையோட பார்க்கறதுக்கு பழகிக்கணும். அதை நம்ம பழகிட்டோம்னா நம்ம வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் அதை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். எதனாலயும் நம்ம வந்து கவலைப்படவோ கோவப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. சோ நம்ம அதுக்காக நம்மளோட சென்சஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா எப்படி செயலாற்றுறதுக்கு பழகிக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நமது புலன்களை அபிவிருத்தி செய்வதும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதும் டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ். அதாவது நம்மளோட 5 இந்திரியங்களையும் நம்ம வந்து எப்படின்னு பழக்கணும், அத டெவலப் பண்றதுக்கு பழக்கணும். அதாவது நோக்கும் திறனை வளப்படுத்தணும். ட்ரைனிங் த சென்ஸ் ஆஃப் சைட். செவி மடுக்கும் திறனை வளப்படுத்தணும். ட்ரைனிங் த சென்ஸ் ஆஃப் ஹியரிங். நுகரும் திறனை வளப்படுத்தும். ட்ரைனிங் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். சுவைக்கும் திறனை வளப்படுத்தும். ட்ரைனிங் த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். உணர்வு திறனை வளப்படுத்தணும். ட்ரைனிங் த சென்ஸ் ஆஃப் டச். அது வந்து நம்மளோட அக்யூரன்ஸுக்கும் ப்ரிசிஷன் அண்ட் பவரையும் இன்னும் மேம்படுத்துறதுக்கு நமக்கு இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்சஸும் நம்மளை இன்னுமே நம்மளோட அந்த துல்லியமா நம்மளோட சக்தியை எப்படி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த இதுல வந்து நம்மளோட அந்த வைப்ரேஷன்ஸ், இதுக்கு உண்டான அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம எப்படி எல்லாம் பேலன்ஸ்டா பண்ணிக்கணும்னு பார்க்கணும். அருவருப்போ விற்போ இன்றி அனைத்தையும் தாங்கும் திறன் புலன்களுக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பல்வகை பிராண அதிர்வுகளின் தன்மை, பிறப்பிடம், விளைவுகள் ஆகியவற்றை உயிர்த்திருவும் திறனையும் புலன்கள் மேன்மேலும் பெற வேண்டும். அத்திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அந்த அதிர்வுகள் இசைவுக்கும் எழிலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சாதகமானவையா அல்லது அவை உடல் பிராணன் ஆகியவற்றின் சமநிலைக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையூறானவையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப வந்து நம்மளோட பிசிக்கலுக்கும் வைட்டலுக்கும் எது நல்லது, எது நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கறத பத்தி பார்க்கப்போம். பௌதீகத்திற்கும் பிராணனுக்கும் நன்மை பயப்பது எது? வாட் இஸ் குட் ஃபார் பிசிக்கல் அண்ட் வைட்டல்? எப்படி ஒருவன் எது சரி எது தவறு என்று அறிவது? எப்படி எது நல்லது எது தீயது என்று அறியப்போம் என்று ஸ்ரீ அரவிந்தரிடம் ஒரு சமயம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதில், இதற்கு சுலபமான விதி உள்ளது. எது உன்னை இறைவனை நோக்கி பூர்ணத்துவத்தை நோக்கி இட்டு செல்கிறதோ அது நல்லது. எது உன்னை இறைவனிடமிருந்து பூர்ணத்துவத்திலிருந்து விலக்கி இட்டு செல்கிறதோ அது தீயது. இந்த விதி நம் எல்லோருக்கும் பொருந்தும். நமது குணாதிசயங்களை வளர்த்து நம் சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஆக்கப்பூர்வமாக ஆதரவளிக்கக்கூடிய வழிகளை நம் பிராண சக்திகள் இயக்கப்பட வேண்டும். மேலும் சட உலகையும்
பிராண உலகையும் அணுகி அவற்றின் எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கு கருவிகளாக புலன்களை பயன்படுத்தப்பட வேண்டும். உருமாற்றத்தை நோக்கிய பெரும் முயற்சியில் புலன்கள் இவ்வாறு தமக்குரிய இடத்தை பெறுகின்றன. தெய்வீகமான எதிர்மறை குணங்களான தயை, அன்பு, நல்லெண்ணம், இசைமை, உற்சாகம் ஆகியவற்றை பயில வேண்டும். அப்படி செய்தால்தான் ஆன்மாவை மறைக்கும் திரைகள் விலகி மேலும் மேலும் நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்ச்சிகள் வளர்ந்து சம்பவங்களை சரியாக ஏற்கும் மனப்பக்குவம் ஏற்படும். வாழ்வின் தரம் உயரும். இப்ப தேர்டு டிசைன்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஒன்றை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தும் மனத்தின் ஆற்றல். இப்ப இதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு சினிமாவே எடுத்துக்கோங்களேன், பிளஸ் வேற ஏதோ ஒரு விஷயம், பொது விஷயத்த எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்றோம், 4 பேர்கிட்ட கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட்ன்னு நம்பிடுறோம் நம்ம. அவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டோம். நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு நமக்கு அது கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வர்றது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுறோம். அதுக்கு ஏத்த மாதிரியே நம்மளையும் அதுக்கு பழக்கப்படுத்திக்கிறோம். அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி என்ன, அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ந்து நம்ம அது எது தப்பு எது சரி எது கரெக்ட், ஆமா இது தப்புதான் அவங்க அப்படி சொன்னதை நம்ம நம்பியிருக்கோம். ஆனா அது எப்ப நம்புறோம்னா, நமக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எல்லாம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஆமா இல்ல நம்ம அவங்க சொல்றதை நம்பியிருக்க கூடாது, நான் அவங்க சொல்றதை ரொம்ப கண்மூடித்தனமா நம்பிட்டேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை ஃபர்ஸ்டே நம்ம டிசைன்மெண்ட் பண்ணி பாக்குறது கிடையாது. அடுத்தவர் என்ன சொல்கிறார்களோ அதை பின்பற்றி செல்கிறோம். நமது புலன் உணர்வுகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. We base our judgments on the inputs provided by the sense organs. நம்ம காதால கேட்கறதையும் நம்புறோம், கண்ணால பாக்குறதையும் நம்புறோம். ஆனா அதை தீர விசாரிக்கிறது கிடையாது. நம்ம பேசுறதும் அதே மாதிரிதான். என்ன பேசுறோம்னு தெரியாம புரிஞ்சு பேசுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுறோம். எது நல்லது, எது எப்படி பேசினா நல்லது, எப்படி பார்த்தா நல்லது, எப்படி கேட்டா நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில அதை நம்ம ரொம்ப பயன்படுத்த தவறிட்டு. மதர் அதுக்குதான் எம்பசைஸ் பண்ணி சொல்றாங்க, the importance of training our sense organs. நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணணும், அதனால என்னென்ன நன்மை கிடைக்குது தீமை கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. There is no accuracy in our perception. எது உண்மை என்று தெரியாமல் மற்றவரின் கண்களுக்கு எது அளவுகோலாக இருக்கிறதோ அதையே உண்மை என்று புரிந்து கொள்கிறோம். Our senses become the lens through which we see the world. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையேதான் நம்ம கரெக்டா நினைச்சு நம்பி நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். முன்னேற்றத்திற்கு உண்மையிலேயே உதவக்கூடிய வழி பிராணனுக்கு ஒளியூட்டி அதை வளப்படுத்தி தூய்மையாக்குவதே அதை நலிவுறச் செய்வதன்று. உடலை பட்டினி போடுவதால் எவ்வளவு தீங்கு விளைகிறது, அவ்வளவு தீங்கு புலன்களை புறக்கணிப்பதாலும் விளைகிறது. ஆனால் எவ்வாறு உடலின் வளர்ச்சியும் நல்ல இயக்கத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்கேற்ற விவேகத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவ்வாறே புலன் நுகர்வுகளையும் முற்றிலும் அறிவுக்கு உகந்த ஒழுக்க முறையுடன் தேர்ந்தெடுத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். உடலை விட செயலாற்றல் மிக்க கருவியும் மனிதனின் மற்ற எல்லா பாகங்களையும் போலவே அவரது முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது ஆகிய பிராணனின் வளர்ச்சியையும் முழுமையும் மட்டுமே கருத்தில் கொண்டு இதை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் மதர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா சொன்னது பிசிக்கல் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் அதாவது அந்த பிசிக்கல், மென்டல், வைட்டல், சைக்கிக். அதுல இந்த வைட்டல் எஜுகேஷன்ல நம்ம
சின்ன குழந்தையில இருந்தே இதை நம்ம பழகினோம்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. இதத்தான் இந்த 4 parts ஆஃப் த பீயிங் தான் நம்ம ஆசிரம் ஸ்கூல்ல சின்னதுல இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அதாவது the importance of discrimination and cultivate of aesthetic sense is pointed out by the mother. கலை உணர்வு மற்றும் பாகுபாடற்ற ரசனையை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஸ்ரீ அன்னை எடுத்து கூறியிருக்கிறார். பிராணனின் முரட்டுத்தனமும் வன்முறைகளும் பொதுவாக அதனுடைய பண்படாமை, அறியாமை, நயமின்மை ஆகியவற்றின் விளைவுகளாகும். எனவே பிராணனுக்கு பயிற்சி அளித்து அதை இன்னும் பண்பட்டதாகவும் கூறிய உணர்வுடையதாகவும் நுண்மையானதாகவும் நயமுடையதாகவும் செய்தால்தான் அதன் வன்முறைகளும் முரட்டுத்தனத்தையும் அடக்கி ஆள வேண்டும். பிராணனுக்கு பயிற்சி அளித்து ஒளியூட்டினால் அது தற்போது தன் இயல்பில் எவ்வளவு இழிவானதாகவும் அகங்காரமானதாகவும் முறைகேடானதாகவும் இருக்கிறதோ அவ்வளவு பெருந்தன்மையும் தீரமும் மிக்கதாகவும் சுயமற்றதாகவும் இருக்க முடியும் என்பது உண்டு. இப்ப மதர் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோட எப்படி நம்ம அந்த கலை உணர்வோடையும் அந்த ரசனையோடையும் நம்மளோட லைஃப கொண்டு போக முடியும், எப்படி கொண்டு போறது, ஏன் மதர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆர்ட் அண்ட் பியூட்டி அண்ட் ஹார்மனிக்கு பத்தி பார்க்கணும். இது நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிச்சோம்னா எல்லா இடத்துலயும் அந்த ரசனையோடையும் அந்த அழகோடையும் நம்மளுடைய வாழ்க்கையை முயற செய்யும். உடலின் ஆரோக்கியத்தை போலவே உள்ளத்தின் ஆரோக்கியம் என்பதும் உண்டு. உடலின் அழகையும் அதன் அசைவுகளின் அழகையும் போலவே புலனுணர்வுகளிலும் ஓர் அழகும் இசைவும் உண்டு. புரிந்து கொள்ளும் ஆற்றல் வளர வளர கல்வியில் ஆற்றல், நுண்புலம் ஆகியவற்றுடன் அழகின் ரசனை, அந்த ரசனையை நேர்த்தியாக்குதல் ஆகியவற்றையும் சேர்த்து கற்பிக்க வேண்டும். அதாவது ஏஸ்தட்டிக் சென்ஸோட நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அழகு, கலை மற்றும் ரசனையை கல்வி இயற்கையிலும் மனிதனின் படைப்புகளிலும் அழகிய, உயரிய, ஆரோக்கியமான சிறப்பு மிக்கவற்றை காண வேண்டும். அத்தகையவற்றை ரசிக்குமாறு ஊக்குவிக்க வேண்டும், விரும்புவதற்கு கற்பிக்க வேண்டும். இக்கல்வி தரைக்குறைவான செல்வாக்குகளிலிருந்து பாதுகாக்கும் இயல்புடைய உண்மையான அழகின் பண்பாடாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம சின்ன சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்களோட லைஃப்ல எல்லாமே அவங்க எல்லாத்துலயுமே அந்த 4 parts ஆஃப் த பீயிங்கையும் டோட்டலா சரண்டர் பண்ணி அதுல இருந்து அவங்க அவங்களோட லைஃப் பர்செப்ஷனை பார்க்க முடியும். இன்னொன்னு பியூட்டியை பத்தி மதுரையே அவ்வளவு சொல்லியிருக்காங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அழகை ஆராதிக்க வேண்டும். யாம்லா மேடம், உங்க கனெக்ஷன் போயிடுச்சா?
அவங்க பேச்சு கேட்கல, மியூட் ஆயிடுச்சா இல்ல கனெக்ஷன் போயிடுச்சான்னு தெரியல. சாரிங்க, சாரி ஃபார் த இங்கிலீஷ். அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அழகை ஆராதிக்க நம்ம கத்துக்கணும். நம்ம அழகு நம்மளோட அவுட்டர் பீயிங்ல தான் அழகுன்னு இல்ல, நம்மளோட இன்னர் பீயிங்ல இருந்து அந்த அழகை கொண்டு வரணும். நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு செயல்லையும் நம்ம அந்த பியூட்டி கான்சியஸோட நம்ம பண்ணணும்னா இன்னும் அதை நல்லபடியா இன்னும் இசைவோடையும் அந்த தரத்தோடையும் நம்ம வாழ்க்கையாக நம்ம அமைச்சுக்க முடியும். அதுக்குதான் மதர் அந்த பியூட்டிக்கும் ஹார்மனிக்கும் அவ்வளவு ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றாங்க. நம்ம அன்றாட வாழ்வில் அழகும் இசைவும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அன்னை சுட்டி காட்டியிருக்கிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு இயக்கமும் அழகையும் இசைவையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உயிரோட்டம் உள்ள இசைவும் எழிலும் வாழ்வின் அனைத்து இயக்கங்களிலும் மீற வேண்டும். அதுக்கு ஷரவிந்தர் என்ன சொல்றாருன்னா, ஷரவிந்தர் அழகை சாசுவதமான இறைவனின் பூஜாரிணி என்று கூறியுள்ளார். நம்மால் இயன்றவரை நம் அன்றாட வாழ்க்கையில் அழகுள்ளதாக செய்ய வேண்டும். நம்மளால அது முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா முக்கியமான காரணம் என்னன்னா, இதையெல்லாம் பழக்கி இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும். நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் ஒண்ணு நம்ம நமக்குள்ள அதை கொண்டு வரணும். அது இருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்மளால செயற்படுத்த முடியும். அதுதான் வில் பவர், சங்கல்பத்தின் வலிமை. அந்த சங்கல்பம் நம்ம பண்ணாதான் இது எல்லாத்தையும் நம்மளால வெளிக்கொணர முடியும். நமக்குள்ள அந்த வில் பவர் இருக்கணும். நான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட நம்ம இதையெல்லாம் டெய்லி டே டு டே லைஃப்ல நம்மளால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தா நம்மளோட வாழ்க்கை இன்னும் ஆற்றலாகவும் அழகுள்ளதாகவும் உயரும். அதாவது அந்த வில் பவர் இல்லைன்னா நம்மளால எதுவெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் மதன் அந்த சங்கல்பத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. We need to have aspiration for progress and perception. We need to use our willpower to achieve it. முன்னேற்றத்திற்கும் முழு நிறைவை அடைவதற்கும் நாம் ஆர்வம் உருவோம். அதனை அடைவதற்கு நாம் சங்கல்பிப்போம். நமது இயல்பில் இல்லாத ஒன்றை பெற வேண்டும். நாம் இன்னும் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மால் செய்ய முடியாததை செய்ய திறமை வேண்டும் என்னும் மாறாத சங்கல்ப உறுதி இருக்க வேண்டும். மிக அழகான சிந்தனைகள் இருந்தாலும் முன்னேறுவதற்கு அவை மட்டுமே போதாது. அவற்றை உயர்ந்த உணர்ச்சிகள், அதிக துல்லியமான புலனுணர்ச்சிகள், சிறந்த செயல்கள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற இடைவிடாத சங்கல்ப உறுதி இருக்க வேண்டும். அதுக்கு நம்மால் மாற முடியும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். கீழியல்பு சொல்லும் சமாதானங்களை ஏற்காமல் மாற வேண்டும் என்று சங்கற்பிக்க வேண்டும். எத்தனை தடவைகள் விழுந்தாலும் அந்த சங்கற்பத்தில் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். நாம் பெரும் உதவியில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இதை எல்லாத்தையும் டெய்லி நம்ம கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்து நமக்குள்ள அந்த சங்கல்பத்தை கொண்டு வந்தோம்னா நம்மளால எதையும் சாதிக்க. நம்ம இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மதர் ஒரு சின்ன குறிப்பு. நேர்மை, சின்சியரிட்டி,
ஒளிவு மறைவின்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ஸ், விடாமுயற்சி, பெர்சிவரன்ஸ், வாய்மை, ஹானஸ்டி, அமைதி, பீஸ், சஞ்சலமின்மை, காம், உற்சாகம், சியர்ஃபுல்னஸ், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். தைரியம், கரேஜ், விட்ட பின் செய்ய வேண்டியது கண்டிப்புடன் விடாமுயற்சியுடன் முன் செல்வதொன்றே எந்த தோல்வியையும் முடிவானதாக ஏற்கலாக. முறையான படிப்படியான பயிற்சியினால் தசைகளை எவ்வாறு வளர்க்க முடியுமோ அவ்வாறு மன உறுதியை பேணி வளர்க்க முடியும் எனும் உண்மையை அறிந்து அதை எப்போதும் நினைவில் கொண்டால் தளர்ச்சியற்று பின்வாங்குவதை தவிர்க்க முடியும். அதிக முக்கியத்துவம் இல்லாதவையாக தோன்றும் செயல்களில் கூட உன் மன உறுதியை எவ்வளவுக்கு ஈடுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு ஈடுபடுத்த தயங்கக்கூடாது. ஏனெனில் இவ்வாறு செயலாற்றுவதால் தான் மன உறுதியை செலுத்தும் திறன் வளரும். படிப்படியாக மிக கஷ்டமான செயல்களிலும் அதை ஈடுபடுத்தும் ஆற்றலும் கிடைக்கும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததோட ஒரு சுருக்கம் என்னன்னா, அதோட ஒருவன் தன் குணங்களை முழுமையாக அறிய முடியும். பின் தன்னுடைய இயக்கங்களின் மீது கட்டுப்பாட்டை பெற்று தன்னுள் மாற வேண்டிய கூறுகள் அனைத்தையும் ஆளும் திறனை அடைந்து அவற்றை மாற்றுவதில் வெற்றி காண வேண்டும். இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு பார்த்ததுக்கு உண்டான ஒரு விடை. நம்ம இந்த இதுல நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை உள் செலுத்தி அதுல நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்மளால நம்ம லைஃப்ல நம்மளோட எய்மையும் நம்ம அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்மளோட எய்மை அடையிறதுக்கு ரொம்ப நமக்கு உறுதுணையா இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதை எல்லாமே நம்ம நம்மளோட டெய்லி லைஃப்ல கொண்டு வரதுக்கு பெரும் பங்கு வகிப்பது வைட்டல் தான். அதுக்குதான் மதர் தபஸ்யா பவர், அந்த பிராணனுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கு. மற்ற எல்லா நம்மளோட பீயிங்கை விட நம்மளோட வைட்டல் தான் நம்மளோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பண்றதும் அதுதான். அதுக்குதான் நம்ம நம்மளோட வைட்டலுக்கு நம்மளோட வைட்டல் எவ்வளவு ரிஃபைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வாழ்க்கையில மேலும் மேலும் நம்மளால உயர முடியும். When we aspire for a change or transformation, need to remember our aim in life. As the mother says, the quality of our life depends upon the quality of our aim. இதுதான் மதர் திருப்பி சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நம்மளோட வாழ்க்கையின் தரம் என்ன அப்படிங்கறத உணர்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். இது நம்மளோட யோக சாதனைக்கும் நம்மளோட வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்துவதற்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் பொறுமையா எல்லாரும் கேட்டதற்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி சென்னை கிடைக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும்
என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏதாவது பிழை இருந்தா மன்னித்தர வேண்டும். நன்றி, வணக்கம். அன்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம், எஸ் ராதாராணி மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் சியாமலா அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இனிமையான பேச்சா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க, நம்மளுடைய எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலும் நம்ம நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது, அதெல்லாம் சொன்னப்போ இப்போ உங்களுடைய ஸ்பீச் அதில் தான் வந்தது. ரொம்ப அற்புதமான ஸ்பீச்சை காதால நல்லா கேட்டோம். அப்புறம் நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆனந்தம் அண்ட் இன்பம் அதோட டிஃபரன்ஸ் ஏதோ சொன்னீங்க, நான் அதை இன்னொரு உங்க மூலம் கேட்க விரும்புறேம்மா. அதாவது நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம வந்து பிளஷர்னா என்ன, ஆனந்தானா என்ன அப்படின்றது அந்த டிஃபரன்ஷியேட் தெரியாமயே நம்ம வந்து பிளஷரை தான் ஆனந்தா நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, இன்பத்தை தான் நம்ம வந்து ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனந்தம் அப்படிங்கிறது அதைக்கும் நமக்குள்ள போய் நம்மளோட அந்த புலனுணர்வுல நம்மளோட உணர்வுல உணர்றதுதான் ஆனந்தம். நம்ம மேலோட்டமா இப்ப வந்து நம்ம ஏதாவது நம்ம ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அது நம்ம கிடைச்ச உடனே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறோம். நம்ம கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் நாட் ஆனந்தா, தட் இஸ் கால்ட் பிளஷர். அது இன்பம், அது அப்போதைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். பட் ஆனந்தா அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் நம்மளோட அந்த ஆனந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம பார்க்கணும். இது எது ஆனந்தா, அதுதான் சொல்றாங்க. அதாவது ஜஸ்ட் லைக் தட், இப்போ கிடைக்கிறது இன்ஸ்டன்டா கிடைக்கிறதுக்கு பேரு மகிழ்ச்சி. எப்பவுமே நிரந்தரமா நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கிறதுக்கு பேரு தான் ஆனந்தா. ஓ ஓகே, தேங்க்யூ சோ மச். அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஷியாமலா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த மதர்னுடைய ஆற்றல் தவம், இதை பத்தி மதர் நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த 4 ஆஸ்டியரிட்டிஸ் அப்படிங்கிறதுல ஆற்றல் தவம் பற்றி மதர் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுல நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து சரியா நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ இந்த பொதுவா மனிதனுடைய ஜீவனினுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டால் மனம் என்பது ஒரு கருவியாக சிந்திக்கும் திறனை கொண்ட அறிவு செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. உடல் இந்த உடலில் தான் மனம், பிராணமயம் எல்லாமே செயல்படுகின்றது. இந்த உடலை எது இயக்குகின்றது என்றால் அந்த வாழ்வினுடைய சக்தி, அதுதான் அந்த வைட்டல் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ். லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க 3 விதமான சோர்சஸ் என்று கூறினீர்கள். ஒன்று த லோவர் வைட்டல், கீழ்நிலையிலிருந்து தோன்றும் அந்த பிராணமய இயக்கங்கள், ஆசை, கிரீட், ஜெலசி, எல்லா விதமான கோபம், வன்முறை, எக்ஸசிவ் டிசைர், இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லோவர் வைட்டல் என்று கூறினீர்கள். அடுத்தது நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் யூனிவர்சல் வைட்டல். அது இந்த பிரபஞ்சத்துடன் நாம் எப்பொழுதுமே ஒரு சக்தியின் பரிமாற்றத்தில் இருக்கின்றோம். அதன் மூலமாக நாமும் பெற்றுக்கொள்கின்றோம், நம்மிலிருந்தும் அந்த பிரபஞ்ச சக்தி பெற்றுக்கொள்கின்றது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் an exchange of life forces at the universal level. ஸோ இது இரண்டாவது. மூன்றாவது இந்த ஸ்பிரிச்சுவல் வைட்டல், நம்முடைய ஆர்வத்தின் காரணமாக மேலிருந்து நம்முள் இரக்கம் கொள்ளும் அந்த ஸ்பிரிச்சுவல் வைட்டல். 3 பாகுபாடுகளை, 3 சோர்சஸ், அவைகளை நீங்கள் விளக்கினீர்கள். அதே போல எப்படி அந்த சம்டைம்ஸ் நாம் உண்மையான அன்பு என்ன என்பதையே நாம் புரிந்து கொள்வது இல்லை. என்ன நடைபெறுகின்றது என்றால், சக மனிதர்களுடன் பழகும் பொழுது நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸஸ், இந்த பிராணசக்தியினுடைய பரிமாற்றம் நடைபெறுகின்றது. அது நன்மையும் விளைவிக்கின்றது, தீமையும் விளைவிக்கின்றது. சில சமயம் இந்த சக்தியின் பரிமாற்றத்தை நாம் தவறுதலாக அன்பு என்று, லவ் என்று புரிந்து கொள்கின்றோம். உண்மையிலேயே அது பியூர்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். அதனால் இதுவே வாழ்வில் தோன்றும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பூரண யோகத்தில் எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், நம்முடைய அந்த பிராணமயத்தை நாம் வசப்படுத்த வேண்டும். we should master our vital movements. நம்முடைய ஆளுமைக்கு கீழ் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்த வேண்டும். இங்கு பகவானும் சென்னையும் என்ன கோருகிறார்கள் என்றால், இந்த பாரம்பரிய யோகத்தில் அனுசரிக்கப்படுவது போல் ஒருவர் தன்னுடைய அந்த பிராணமய இயக்கங்களை முற்றிலுமாக விலக்குதலோ அல்லது வாழ்வினுடைய நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிப்பதோ அல்லது ஒட்டுமொத்தமாக அவைகளை அமைக்கி வைப்பதோ கூடாது என்று மதர் அண்ட் ஸ்ரீ அரோபிந்தோ இந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். we should not suppress the vital. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பிராணமயத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். it should be purified. அது மாத்திரமல்ல, it should be transformed. அதை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். நம்மளுடைய உயர் உணர்வு நிலைக்கு செல்லும் நம்முடைய யோக சாதனைக்கு அது உதவி புரியும் வகையில் அதை திருவுருமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று இங்கு பூரண யோகத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. மேலும் வேறொரு கருத்தையும் கூறினீர்கள். அதாவது இந்த நம்முடைய அந்த சென்சேஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிளஷர் ஓரியன்டா இருக்கு. மேற்புறத்தில் நமக்கு கிட்டும் ஒரு மேம்போக்கான ஒரு இன்பம், அதன் அடிப்படையில் தான் நம்முடைய புலன உணர்வுகள் எல்லாமே செயல்படுகின்றன. ஆனால் எதை ஒருவர் நாட வேண்டும் என்றால், எப்பொழுதுமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த பிளிஸ். இந்த பிளிஸ் என்பது
எவ்வித புறக்காரணங்களும் தேவையில்லை. ஒருவர் ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் எவ்வித புறத்தூண்டுதலோ புறக்காரணங்களோ தேவையில்லை. இட் இஸ் காஸ்ட்லெஸ், செல்ஃப் எக்ஸிஸ்டிங். அதுவே சுயம்புவாகவே ஒருவருள் இருப்பது. அதைத்தான் ஒருவர் எப்பொழுதுமே நாட வேண்டும் என்கின்ற கருத்தையும் கூறினீர்கள். ஆகையினால் ஒருவர் தற்காலிகமாக இருக்கும் அந்த டிரான்சியன்ட் பிளஷர், தற்காலிக இன்பத்திற்கு பதிலாக எப்பொழுதுமே நம்முள் சாஸ்வதமாக இருக்கும் அந்த ஆனந்தத்தை, ஏனென்றால் ஆனந்தம் என்பது இறைவனுடைய அம்சம், அதை நாட வேண்டும் என்று கூறினீர்கள். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை தேவை என்றால், வாழ்வு என்பது, இந்த பிராணசக்தி என்பது எப்பொழுதுமே ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும், சமநிலையில் செயல்புரிய வேண்டும். இதற்கு எப்பொழுதுமே ஒருவர் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். நல்லது எது தீமை எது என்கின்ற பகுத்தறியும் அந்த திறனை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக ஒருவர் வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து அனுபவங்களையும் சமமாக எதிர்கொள்ளும் அந்த மனோபாவத்தை கொண்டிருக்க வேண்டும். சித பிரக்ஞா என்று கூறினீர்கள். இது இருந்தால்தான் ஒருவர் எப்பொழுதுமே சரி, நன்மையோ தீமையோ எப்பொழுதுமே எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லாமல் அனைத்தையும் சமமாக எதிர்கொள்ளும் அந்த நிலையை ஒருவர் அடைய முடியும். ஆகையினால்தான் ஒருவர் எப்பொழுதுமே இதற்கெல்லாம் அடிப்படை தேவை நம்முடைய ஐம்புலன்களை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். எது நமக்கு நன்மை பயக்கும் என்கின்றார் பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர், எது உன்னை இறைவனை நோக்கி அழைத்து செல்கின்றதோ அது உனக்கு நல்லது. இதுதான் யாட்ஸ்டிக். எது உன்னை அந்த இறைவனிலிருந்து உன்னை விலக்குகின்றதோ அது உனக்கு நன்மை இல்லை. இது ஒரு பேசிக் யாட்ஸ்டிக்காக வைத்துக்கொண்டு நம்முடைய ஐம்புலன்களை பழக்க வேண்டும் என்று கூறினீர்கள். ஆகையினால் இந்த வைட்டல் எஜுகேஷன், பிராணமயத்தினுடைய கல்வி என்பது மிகவும் அவசியம். பிராணமயத்தினுடைய அந்த க்ரூட்னஸ், அந்த பண்படாத அந்த தன்மை மாற்றப்பட வேண்டும். அதை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். நம்மளுடைய புலன்களில் அழகுணர்ச்சியை நாம் வளர்க்க வேண்டும், ஈஸ்தட்டிக் சென்ஸ். அதனால்தான் ஆசிரமத்தில் எல்லாம் பார்த்தோம், எல்லாமே அழகுடன் இருக்கின்றன, ஒரு ஒத்துசைவு, பியூட்டி அண்ட் ஹார்மனி. எல்லா செயல்களும் எல்லா இயக்கங்களும் இதை வெளிப்படுத்துவதாக அமைகின்றன. நமக்கு அடிப்படையில் இந்த பிராணமயத்தை நாம் சரிவர நம் வசம் திருவுரு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எப்பொழுதுமே அந்த முன்னேற்றத்திற்கான ஆர்வம் தேவை. அது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தும் சங்கல்பமும் தேவை. ஆஸ்பிரேஷன் ஃபார் ப்ராக்ரஸ் அண்ட் வில் பவர். இதற்கு அடிப்படையில் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? நேர்மையாக இருக்க வேண்டும், ஒருவர் எப்பொழுதும் உண்மையுடன் இருக்க வேண்டும், மகிழ்வுடன் இருக்க வேண்டும், சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நீங்கள் கூறினீர்கள். ஏன் இந்த பிராணமயத்தினுடைய ஆற்றலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால், ஒருபுறம் அந்த பிராணமயம் நம்மை எவ்வாறு தவறான பாதைகளில் கீழ் நோக்கி இழுத்து செல்கின்றதோ, அதே பிராணமயம் பண்படுத்தப்பட்ட நிலையில் நம்மை உயர்வான பாதைக்கும் இழுத்து செல்லும் ஆற்றல் அதற்கு உண்டு. நம்முடைய சுபாவம், நேச்சர், அதை திருவுரு மாற்றம் செய்யும் சக்தி இந்த பிராணமயத்திற்கு தான் உண்டு என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால் உயர்ந்த நோக்கத்துடன் நம்மளுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய நோக்கம் எவ்வாறு இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அவருடைய வாழ்வு அமையும் என்கின்ற கருத்தையும் கூறினீர்கள். இத்தகைய அற்புதமான கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பிலும், ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சார்பிலும் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் எங்களுடைய சத்சங்கங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. இப்பொழுது இந்நிகழ்ச்சி பிரார்த்தனை இசையுடன் முடிவுக்கு வரும். தேங்க்யூ.
எஸ் சார். எம்கேஆர் சார். எஸ் சார். எம்கேஆர் சார். தேங்க்யூ. மதர் வயிற்றுல பத்தி அதை முறுக்கி அடக்கி எல்லாம் ஆள வேண்டும் என்றெல்லாம் அப்படி எல்லாம் அர்த்தத்துல சொல்லல பாருங்க. ஷியாம்லா அவர்கள் விவரித்ததை அன்னை சுருக்கமாக ஒரு இடத்துல கூறுகிறார். The vital is the seat of our power, energy, enthusiasm, effective dynamism. It needs a systematic education. Vital center is passionate, strong. It asks for control. The day the vital will be converted, it will have much to give என்கிறார். இதற்கெல்லாம் சுருக்கமாக பிரார்த்தனைகள், அந்த 313 பிரார்த்தனைகளில் 94வது பிரார்த்தனையான மார்ச் 23, 1914 கடைசி வரி எவ்வளவு அர்த்த புஷ்டியுள்ள வரியா இருக்கிறது பாருங்கள். Yet how ardently must we always aspire for the inaccessible perfection. அது பூர்ணத்துவம். நமக்கு அதைக்கும் ஒரு சாதிப்பது என்பது இயலாத காரியம். எல்லாம் தளர்ந்து விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விவரங்களை கேட்டோம். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ எம்கேஆர் சார். தேங்க்யூ. நன்றி ஐயா.